வணக்கம் நண்பர்களே. இந்த ஆண்டு நான் ஒரு நாவலை வெளியிட்டிருக்கிறேன். நாவலின் பெயர் காவியம். என்னுடைய இணையதளத்திலே அது தொடராக வெளிவந்தது. இப்போது நூல் வடிவில் வெளிவந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை அது ஒரு முக்கியமான நாவல். ஒரு தகவல் என்னவென்றால், நான் முதலில் எழுத எண்ணிய நாவல் அதுதான். எப்போதென்றால் என்னுடைய 10வது படிக்கும் காலத்தில். அந்த வயதிலே அந்த கரு எனக்குள் வந்தது. ரா. ஸ்ரீ தேசிகன் என்பவர் அந்த காலத்திலே ஒரு கதை எழுதியிருந்தார். அந்த கதையில் வரும் ஒரு நிகழ்வு என்னை பெரிதாக ஆட்கொண்டது. அந்த நிலவினிலே மந்த மாருதம் மெல்ல வீசவே என்று அதில் ஒரு பாட்டு கூட வரும். அந்த பாட்டு ரொம்ப நாள் எனக்கு ஒரு மந்திரம் போல் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த கதை இப்போது படித்து பார்த்தால் ஒரு சாதாரணமான கதை தான். ஏற்கனவே இந்திய காவிய வரலாற்றில் இருக்க ஒரு நிகழ்வை அவர் எழுதியிருக்கிறார். அது ஒரு பழமையான மொழியில் எழுதியிருக்கிறார். அந்த கதை என்னை ஏன் அவ்வளவு ஆட்கொண்டது என்று இப்போது யோசித்து பார்த்தா எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் அந்த கதை குணாட்டியர் என்கிற மாபெரும் கவிஞரை பற்றியது. இந்தியாவிலே சம்ஸ்கிருத காவிய மரபிலே 3 கவிஞர்கள் தான் முக்கியமான பெருங்கவிஞர்கள் என்று சொல்வார்கள். வால்மீகி, வியாசன், குணாத்தியர். ஏனென்றால் இவர்கள் மூவரிலும் இருந்துதான் பிறகு வந்த காவியங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ராமாயணத்தையோ மகாபாரத்தையோ குணாத்தியரின் காவியத்தையோ அடிப்படையாக கொண்டுதான் பிற்கால சம்ஸ்கிருத காவியங்கள் எழுதப்பட்டுள்ளன. பல காவியங்கள். ஆகவே காவியங்களின் காவியம் என்று குணாத்தியருடைய பிரகத்கதா என்கிற காவியம் சொல்லப்படுகிறது. இந்த 3 பேருடைய பேரையும் பல சம்ஸ்கிருத கவிஞர்கள் தங்களுடைய முன்னோடி ரிஷிகள் என்று சொல்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக குணாத்தியருடைய காவியத்தில் ஒரு வரி கூட இன்றைக்கு கிடைப்பதில்லை. குணாத்தியரின் காவியம் மகாபாரதத்தை விட 60 மடங்கு பெரியது என்று சொல்லப்படுகிறது. மகாபாரதமே உலகத்தின் மிகப்பெரிய காவியங்கள் உண்டு. அதை விட 60 மடங்கு பெரிய காவியம். அது முற்றாக அழிந்து விட்டது என்று மரபு சொல்கிறது. அதில் ஒரு கதை கூட கிடைப்பதில்லை. அந்த கதைகள் செவிவழி செய்தியாக புழங்கி அதிலிருந்து தான் பின்னால காவியங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒருவேளை குப்தர் காலத்தில் எல்லாம் கிபி 4ஆம் நூற்றாண்டு வாக்கிலே அந்த காவியம் புழக்கத்தில் இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த காவியம் அழிந்து பட்டதனால் அந்த காவியம் அழிந்ததற்கான ஒரு கதையை பின்னர் உருவாக்கி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த காவியம் எப்படி அழிந்தது? அதற்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது. அந்த கதை எதில் இருக்கிறது என்றால், பிற்காலத்தில் எழுதப்பட்ட கதா சரித சாகரம் என்கிற நூலிலே அந்த கதை இருக்கிறது. கதா சரித சாகிதம் ஏறத்தாழ 10 அல்லது 12ஆம் நூற்றாண்டு வாக்கில் எழுதப்பட்டிருக்கலாம். அது செவி வழி செய்தியா குணாத்தியருடைய ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அதை அந்த கதைக்குள்ள சொல்லி குணாத்தியருடைய பிரகத்கதையில் இருந்த கதை என்று சில கதைகளை தான் சொல்கிறது. அந்த கதை என்ன? குணாத்தியர் இன்றைக்கு பைத்தான் என்று அழைக்கப்படும் ஒரு ஊர்ல, பழைய ஊர், பழைய பெயர் பிரதிஷ்டானபுரி, அந்த ஊர்ல வாழ்ந்தார். அது சாதவாகன மன்னர்களின் தலைநகரம். அங்க பிரதிஷ்டானபுரியிலே வாழ்ந்த சாதவாகன மன்னரின் அமைச்சராக இருந்த குணாத்தியர் தான் அந்த பெருங்கவிஞர். அவர் சமஸ்கிருதத்திலே ஒரு பெருங்கவிஞர். அப்போது சாதவாகன மன்னருக்கு ஒரு கவிஞராக ஆக வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அவர் எழுத படிக்க தெரியாதவர். பழைய கால மன்னர்கள் பலரும் எழுத படிக்க தெரியாதவர். ஆனால் அமைச்சர்களை வைத்திருப்பார்கள். அவர்கள் சொல்வதை கேட்டு ஆட்சி செய்ய வேண்டியதான். போர்க்கலைகளில் தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். எழுத படிக்க தெரிந்திருக்காது. செவி வழி செய்தி தான் அவர்களுக்கு இருக்கும். ஆக இவருக்கு எழுத படிக்க தெரிய வேண்டும், காவியம் எழுத வேண்டும் என்ற ஆசை வருகிறது. குணாத்தியரை அழைத்து என்னை ஒரு கவிஞனாக்குவதற்கு, புலவனாக்குவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்று கேட்க 12 ஆண்டுகள் ஆகும் என்று குணாத்தியர் சொல்கிறார். அப்போது அங்கே வந்த இன்னொரு புலவர், இல்லை, 1 மாத காலத்திலே இவரை நான் கவிஞராக ஆக்க முடியும் என்று சொல்கிறார். குணாத்தியர் சீறி எழுந்து, அப்படி 1 மாத காலத்திலே இவர் இந்த அரசனை ஒரு புலவனாக ஆக்குவார் என்றால் நான் இந்த ஊரை விட்டு சென்று விடுகிறேன். இனி நான் அறிந்த எந்த மொழிகளிலும் எழுதவோ பேசவோ படிக்கவோ மாட்டேன் என்று அறை கூவுகிறார். அரசனுக்கு ஏதோ விட்ட குறை தொட்ட குறை இருந்தது. அந்த
கவிஞர் 1 மாத காலத்திலே சொல்லிக் கொடுத்ததை கற்றுக்கொண்டு அவன் ஒரு கவிஞனாக மாறிவிட்டான். அவன் கவிதை எழுதி அரங்கத்திலே அதை அரங்கேற்றுகிறான். ஆகவே குணாத்தியர் மனம் உடைந்து காட்டுக்கு செல்கிறார். தான் அறிந்த எந்த மொழியிலும் எழுத மாட்டேன் என்று, படிக்க மாட்டேன் என்று அவர் வஞ்சின உரைத்தனால் காட்டுக்கு செல்ல வேண்டியிருந்தது. காட்டிலே பைசாஜிக மொழி பேசும் மக்கள் வாழ்கிறார்கள். ஒரு மரத்திலே பைசாஜிகன் ஒருவன் குடியிருக்கிறான். பிசாசு, அவன் பைசாஜிகன். இவர் அந்த மரத்தடியிலே சென்று தங்கும் போது அந்த பைசாஜிகன் சொல்லும் கதைகளை கேட்கிறார். பைசாச மொழியில் அந்த கதைகளை கேட்கிறார். ஆகவே பைசாச மொழியிலே ஒரு காவியத்தை எழுதுகிறார். ரத்தத்தால் இலைகளில் அந்த காவியத்தை எழுதினதாக ஒரு தொன்மம் இருக்கிறது. அது மகாபாரதத்தை விட 60 மடங்கு பெரிய காவியம். இந்த காவியத்தை அவர் எழுதி முடித்த பிறகு தன்னுடைய முன்னாள் மாணவர்களை அழைத்து இதை சாதவாகன மன்னரின் அவையிலே அரங்கேற்றும்படி சொல்கிறார். அவர்கள் அதை கொண்டு வருகிறார்கள். அதை அந்த அவையிலே அரங்கேற்ற முற்படுகிறார்கள். பிரதிஷ்டானபுரியின் அவையிலே. அந்த அவையிலே இருந்த புலவர்கள் அந்த ஓசையை கேட்டு அது நாய் ஊளையிடுவது போல இருக்கிறது என்று எள்ளி நகையாடி அதை அங்கே அரங்கேற்ற முடியாமல் பண்ணுகிறார்கள். சீடர்களை அடித்து துரத்தி விடுகிறார்கள். இந்த செய்தியை அறிந்து மனம் உடைந்த குணாத்தியர் தன்னுடைய ஒவ்வொரு காவிய ஏடாக எடுத்து சிதையிலே போட்டு எரித்து கொண்டு இருக்கிறார். இது பல நாட்கள் நடக்கிறது. அப்போது சாதவாகன மன்னர் போதுமான அளவு வேட்டை விலங்குகள் உணவுக்கு கிடைப்பதில்லை என்ற தகவலை அறிந்து என்ன ஆயிற்று, காட்டிலே விலங்குகள் இல்லாமல் ஆயினவா என்று தெரிந்து கொள்வதற்காக காட்டுக்குள்ள வருகிறார். காட்டில் எல்லா விலங்குகளும் ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி சென்று அமர்ந்திருப்பதை பார்க்கிறார். அங்கே ஒரு இனிய தேவகானம் கேட்கிறது. இவர் அங்கே தேடி சென்றால் ஒரு சிதை நெருப்பிலே தன்னுடைய காவியத்தின் ஒவ்வொரு ஏடாக வாசித்து அல்லது பாடி தீயிலே போட குணாத்தியரை பார்க்கிறார். கடைசியாக சில ஏடுகள் மிஞ்சுகின்றன. இவர் ஓடி சென்று அந்த ஏடுகளை பிடுங்குகிறார். அதற்குள் குணாத்தியர் பாய்ந்து அந்த சிதையிலே விழுந்து தானும் இறந்து போகிறார். எஞ்சிவே அந்த சில ஏடுகள் தான். அந்த ஏடுகளை சாதவாகன மன்னர் தன் அவைக்கு கொண்டு வந்து அரங்கேற்றுகிறார். அவற்றை தங்க ஏட்டிலே பொறிக்கிறார் என்றெல்லாம் இந்த கதை போகிறது. இதெல்லாமே பிற்கால கதைகள். ஆனால் சுருக்கமாக சொல்ல போனால் பைசாச்சிக மொழி என்றால் என்ன? சம்ஸ்கிருதம் என்றாலே செம்மை செய்யப்பட்டது என்று அர்த்தம். பிராகிருதம் என்றால் செம்மை செய்யப்படாதது என்று அர்த்தம். இது தவிர பைசாசிகம் போன்ற பல மொழிகள் இருந்திருக்கின்றன. அவை பழங்குடி மொழிகள். அவற்றை தான் பைசாசிக மொழிகள் என்று சொல்கிறார். ஆக குணாத்தியர் ஒரு செவ்வியல் மொழி கற்றவர், சம்ஸ்கிருதம் கற்றவர், ஒரு அவையில இருந்தவர். அவர் காட்டுக்கு சென்று பழங்குடி மொழிகளை கற்றுக்கொண்டு பழங்குடி மொழியிலே ஒரு பெருங்காவியத்தை எழுதுகிறார். அது அன்றைக்கு தென்னிந்தியாவின் பண்பாட்டு தலைநகராக இருந்த பிரதிஷ்டானபுரியின் அவையில் இருந்த செவ்வியல் புலவரால் எள்ளி நகாடப்பட்டு தூக்கி வீசப்படுகிறது. மனம் உடைந்து அவர் இறந்து போகிறார். இந்த பிராகிருத மொழியில் அல்லது இந்த பைசாசிக மொழியில் எழுதப்பட்ட இந்த காவியம் பின்னர் பல்வேறு நினைவுகளின் வழியாக நீடிக்கிறது. அது அழிந்து போய்விடுகிறது. இதுதான் நடந்திருக்கலாம். அல்லது பைசாசிக மொழி எழுதப்பட்டதனாலே ஒரு காவியம் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். சிலர் நினைவில் அது இருந்திருக்கலாம். படிப்படியாக அது பயிலப்படாமல் அழிந்திருக்கலாம். எப்படியோ குணாத்தியருடைய காவியம் என்று கிடைப்பதில்லை. எனது சின்ன வயதிலே இந்த செய்தி என்னை ஒரு பெரிய உலுக்கலுக்கு ஆளாக்கியது. என்னென்ன அந்த வயதிலேயே நான் என்னை ஒரு எழுத்தாளனாக நினைத்துக் கொண்டிருந்தேன், ஒரு கவிஞனாக கற்பனை செய்து கொண்டிருந்தேன். நான் எழுதப்போவது பெரிய காவியம் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தேன். ஆம் நண்பர்களே, வெண்முரசு போன்ற ஒரு பெருங்காவியத்தை நான் எழுதுவேன் என்பது நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு தெரிந்தது. அந்த கனவு தான் என்னை இயக்கி கொண்டு வந்தது. அப்போ ஒருவன் தம் வாழ்நாள் முழுக்க செலவிட்டு எழுதக்கூடிய காவியத்தை தானே தீயில போடுகிறான் என்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா ஒரு காவியாசிரியரின் கனவு என்பது எதிர்காலம் தானே. வழி வழியா வரும் தலைமுறைகள் தன் சொல்லை வாசிக்க வேண்டிய என்ற கனவு தானே. அதை அவனே அழித்து விட்டான் என்றால் அது ஒரு தற்கொலை அல்ல, பல்லாயிரம் மடங்கு பெரிய தற்கொலை. தற்கொலையை விட பல மடங்கு தீவிரமானது. ஆன்ம தற்கொலை, கால தற்கொலை. அது முடிவிலா நரகம் என்று சொல்வார்களே, அந்த நரகத்துக்கு செல்வது, மீட்பில்லாத இருட்டுக்குள் செல்வது, அது ஒருவர் தானாக விரும்பி சென்றார் என்று என்னால் அந்த நிலையை கற்பனை செய்ய முடியவில்லை. ஆகவே இதைத்தான் முதல் நாவலை எழுத வேண்டேன். சம்ஸ்கிருத காவிய இயலில் ஒரு அறிமுகம் வேண்டும் என்று சொல்லி
அதை ஒத்தி போட்டு விட்டு அந்த காவியலுக்குள் சென்றேன். அதை ஒட்டி விஷ்ணுபுரம் என்ற நாவலை எழுதினேன். வெண்முரசு எழுதி முடித்தேன். அப்போது இந்த நாவலுக்கான வடிவம் எனக்கு கிடைக்காமல் இருந்தது. குணாத்தியருடைய கதையை மட்டும் ஒரு நாவலாக எழுத ஆரம்பித்தால் அது ஒரு மரபான கதையாக இருந்தது. அதனுடைய சமகால பொருத்தம் என்ன என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. சமகால பொருத்தம் என்ன நண்பர்களே? இந்தியாவுடைய மகத்தான காவியாசிரியர்கள் 3 பேர். வால்மீகி ஒரு வேடர், ஒரு தலித். இன்றைக்கும் வால்மீக சமூகம் ஒரு தலித் சமூகமாகத்தான் இருக்கிறது. இன்னொரு மாபெரும் கவிஞராகிய வியாசர் ஒரு மீனவ பெண்ணுக்கு பிறந்தவர். மத்ஸ்ய கந்தி, மீன் மாற்றம் அடிக்கக்கூடிய பெண்ணுக்கு பிறந்தவர். மூன்றாவதாக குணாத்தியர் ஒரு பிராமண குடும்பத்தில் வளர்ந்தாலும் பிறப்பால் ஒரு தலித்துன்னு சொல்லப்படுகிறார். ஆகவேதான் அவருக்கு பைஜாஜிக மொழி உடனடியாக புரிகிறது என்று சொல்லப்படுகிறது. பைஜாஜிக மொழி பழங்குடியை சார்ந்தவர். இந்த மூன்றிலும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சி சமகாலத்தில் என்னவாக இருக்கிறது? இந்தியாவின் மகத்தான இலக்கிய செல்வங்கள் எல்லாமே மண்ணிலிருந்து, தலித் வாழ்விலிருந்து முளைத்தவையாக இருக்கின்றன. 3 வேதங்களும் வானை நோக்கியதாக இருக்கும்போது 4வது வேதமாக்கிய அதர்வம் மண்ணை சார்ந்ததாக இருக்கிறது. வேதங்களிலே இந்த பிரிவினை இருக்கிறது. மண் சார்ந்தது, விண் சார்ந்தது. ஆக இந்தியாவே 2ஆக இருக்கிறது. இந்தியாவே ஒரு விண் சார்ந்த ஒன்றாகவும் மண் சார்ந்த ஒன்றாகவும் இருக்கிறது. இந்த பிரிவினையை ஒரு நாவலாக எழுதலாம் என்ற எண்ணம் வந்தது. ஆகவே ஒரு சமகாலத்தில் ஒருவன், இன்றைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவன், இன்றைய பொருளியல், இன்றைய அரசியல், இன்றைய சமூகவியல் சூழலில் அவன் என்னவாக இருக்கிறான், அவன் எப்படி இந்த காவியலுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான் என்ற அடிப்படையில் நாவலை எழுதினேன். நாவல் ஒரு இரட்டை கதை. ஒரு கதை இன்றைய வட இந்தியாவில் நடக்கும், இன்னொரு கதை அதோடு இணைந்து குணாத்தியரின் காலகட்டத்தில் குணாத்தியரின் கதையாக நிகழும். இந்த நாவலை எழுதுவதற்காக நான் மகாராஷ்டிராவிலே பைத்தான் நகருக்கு சென்று கோதாவரியின் கரையிலே சில நாட்கள் தங்கி அந்த உணர்வுகளை உருவாக்கி கொண்டு இந்த படைப்பை எழுதினேன். மிகப்பெரிய அளவிலே வாசகர்களால் வாசிக்கப்பட்ட படைப்பு. ஒரு தீவிரமான படைப்பை படிக்க ஆர்வமுடையவர்கள் அந்த நாவலை படிக்கலாம். நான் இங்கே சொல்ல வருவது அந்த நாவலை பற்றி அல்ல, மாறாக அந்த நாவலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்ன? குணாத்தியர் பைசாச்சிக மொழியில் ஒரு நாவலை எழுதுகிறார். இன்றைய கணக்கில் ஒரு நாவல், அந்த கணக்கில் ஒரு காவியம். அந்த காவியத்தை அந்த பண்பாட்டு மையம் எள்ளி நகையாடி திருப்பி அனுப்புகிறது பாருங்க, அதை அழிக்கிறது பாருங்க. அந்த அறிவதிகாரம் என்றைக்குமே உண்டு. அது பண்பாடு என்பது நீங்க நினைப்பது போல பொருளியல் அதிகாரம் அல்ல, அறிவதிகாரம். அறிவு சார்ந்த ஒரு மையம்தான் பண்பாட்டை உருவாக்கி இருக்கு. அந்த பண்பாட்டில் உங்களுக்கு ஒரு இடம் வேணும் என்றால் அந்த அறிவார்ந்த மையத்தை தாக்கி வென்று அங்க உங்களுடைய இடத்தை உருவாக்கணும். எல்லா காலத்திலும் அப்படித்தான். பிரதிஷ்டானபுரி பெரிய செல்வாக்குடன் இருந்த காலம் என்பது சாதவாகன மன்னர்களுடைய காலம். அதன் பிறகு வெவ்வேறு மன்னர்களுடைய சபைகள் இருந்திருக்கின்றன. அங்கே அஷ்டதிக்கஜங்கள் என்றும் திரிரத்தினங்கள் என்றும் எல்லாம் பெயர் பெற்ற பெரும் புலவர்கள் இருந்திருக்கிறார். அவர்கள் அவ்வளவு எளிதாக எவரையும் உள்ளே விடுவதாக இல்லை. ஒவ்வொருவரும் போராடி தான் அதில் உள்ள நுழைந்திருக்கிறார். கம்பனின் கதைக்கு வாருங்கள். கம்பன் உவச்சர் குலத்தை சார்ந்தவர், காளியை வழிபடக்கூடியவர், அசைவ உண்ணும் சாதியை சேர்ந்தவர், அதாவது சூத்திரர். அவருக்கு ஒரு பெரிய காவியத்தை எழுதும் தகுதி இல்லை என்று அந்த காலகட்டம் நினைக்கிறது. அவருக்கு பலவிதமான சோதனைகள் வருகின்றன. ஒட்டக்கூத்தர் என்பவர் அவருக்கு அவ்வளவு சோதனைகளை அளித்தார் என்பது சாதாரண செய்தி அல்ல. அவருக்கு தெய்வங்களே வந்து ஆதரவு செய்தன என்பதும் சாதாரண செய்தி அல்ல. கம்பன் அந்த அறிவு அதிகாரத்தை வென்றார். ஆனால் அதற்கு அவன் பல சோதனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. ஸ்ரீரங்கத்திலே அங்கு இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் இரணியன் வதைப்படலத்தை எழுதி அரங்கேற்றி அங்கு இருக்கக்கூடிய சிங்கங்களின் ஆமோதிப்பை அவன் பெற்றான் என்ற ஒரு கதை இருக்கிறது. அது என்ன? அறிவதிகாரத்தை உடைத்து வெல்வது தானே. தன் மாபெரும் கவித்துவத்தால் அவன் தமிழின் அறிவதிகாரத்தை வென்றான். இன்றும் வரலாற்றில் நிலை கொள்கிறான். ஆனால் அப்படி வெல்ல முடியாது போன எவ்வளவோ முயற்சிகள் இருந்திருக்கும். அவற்றை பற்றி நமக்கு தெரியாது. என்னுடைய விஷ்ணுபுரம் என்கிற ஒரு நாவல் இருக்கிறது. தமிழ் மிக முக்கியமான நாவல். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்திய காவியலை ஒட்டி எழுதப்பட்ட ஒரு நவீன நாவல். அதிலே ஒருவர் ஒரு காவியத்தை எழுதி கொண்டு வருவார், சங்கர்ஷன் என்பவன்.
அந்த காவியத்தை அரங்கேற்றுவதற்காக போவான். தான் ஒரு பெரிய காவிய அறிஞனுங்கிற தைரியத்தோடு அவன் நிற்பான். அப்ப பக்கத்துல ஒருத்தர் நிற்பார். நம்மளையெல்லாம் உள்ள விட மாட்டாங்களா என்று இவர் கேட்பான். உள்ள விடுவாங்க, சாப்பாட்டுக்கு விடுவாங்க என்று அவர் சொல்லுவார். நான் பிச்சைக்காரன் இல்லைங்கிற ஒரு கூச்சம் எனக்கு ஏற்படும். நான் ஒரு காவிய ஆசிரியர் என்று சொல்லுவான். இப்போ அவர் சொல்றாரு, இங்க நிற்கிற எல்லாருமே காவிய ஆசிரியர் தான். இங்கெல்லாம் காவியத்தை யாரும் படிக்கிறது இல்லை. தங்க தட்டில் எழுதியிருந்தா மதிப்பாங்க. அதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது. அறிவு அதிகாரம் அறிவால் கட்டப்பட்டது. அதுல பேரறிஞர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு புதிய அறிவை உள்ள விட மாட்டாங்க. அது தனக்கான வழியை தான் உருவாக்கி கொள்ளணும். இன்றைக்கும் டெல்லி சார்ந்து அப்படி ஒரு அறிவு அதிகாரம் உண்டு. பிராந்திய மொழிகள் எழுதக்கூடிய எங்களை போன்றவர்களுடைய படைப்புகள் ஆங்கிலத்தில் வரும்போது அந்த அறிவு அதிகாரம் எங்களை பொருட்படுத்துவதில்லை. நாங்கள் அதை வென்றாக வேண்டும். எங்களை தவிர்க்க முடியாத இடத்துக்கு நான் கொண்டு போக வேண்டும். என்னுடைய புத்தகங்கள் ஆங்கிலத்திலே வெளிவரும்போது அந்த டெல்லி அறிவு அதிகாரம் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் அது அமெரிக்காவில் வெளிவரும்போது அது பொருட்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறது. இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய இலக்கிய அரங்குகளில் யார் யார் அழைக்கப்படுகிறார்கள், எல்லா இலக்கிய விழாக்களில் எப்போதும் சிலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் எந்த இலக்கிய விழா இருந்தாலும் ஒரு 15 பேர் அங்க இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களோட ஏற்பு இருந்தாலும் நீங்க ஒரு அறிவு செய்யுங்க. இவங்க அந்த அறிவு அதிகாரம் இருக்கு, அதை வெல்லணும். அதை வெல்லாத வரைக்கும் வேற எந்த வெற்றியும் வெற்றி அல்ல. ஆக நாங்க இங்கே இலக்கியத்தையோ தத்துவத்தையோ அழகியலையோ இந்திய மெய்ஞானத்தையோ மேற்கத்திய கலையோ மேற்கத்திய தத்துவத்தையோ கற்பிப்பது என்பது சும்மா பொழுதுபோக்கு அல்ல. ஏதோ வகையில் நம்முடைய அதிகாரம் வெல்லப்பட வேண்டும், நம்முடைய இடம் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்வியை நாம் அள்ளி வழங்குகிறோம். போன தத்துவ முகாமில் ஒருவர் கேட்டார், 50 பேர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார்கள், இவர்கள் எத்தனை பேருக்கு புரிகிறது நினைக்கிறீங்க, எதற்காக இதை செய்கிறீர்கள் என்று கேட்டார். நம்பிக்கையுடன் விதைப்பதை தான் நாம் செய்ய முடியும். முளைப்பது அந்தந்த நிலங்களின் தன்மை. ஆனால் விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதிலிருந்து அறிவு முளைத்து வர வேண்டும். இன்றைக்கு நான் தமிழில் எழுதி கொண்டிருக்கும் சில்லறை அரசியல், உள்ளூர் அரசியல், வம்பு வழக்குகளுக்கெல்லாம் பெரிய அறிவு மதிப்பு கிடையாது. எவரும் திரும்பி நோக்கக்கூடிய படைப்புகள், எவரும் புறக்கணிக்க முடியாத படைப்புகளை நாம் எழுத வேண்டும் என்று அதற்கான அறிவு தயாரிப்பு நமக்கு தேவை, தத்துவ தயாரிப்பு நமக்கு தேவை, பண்பாட்டு தயாரிப்பு நமக்கு தேவை, வரலாற்று பயிற்சி நமக்கு தேவை. அதை அளிக்கத்தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஒரு தலைமுறை எழுத்தாளர்களை நான் பார்க்கிறேன், இந்த அறிவு பயிற்சி இல்லாத ஒரு காரணத்தினாலே திரும்ப திரும்ப சப்ஜெக்டிவ்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த சில விஷயங்கள் அவங்க எழுதுறாங்க. சில நாசுக்குகளும் அழகுகள் இருந்தா கூட அதை யாரும் பெருசா மதிக்க போவதில்லை. இன்னொன்று உண்டு, பரிதாபத்தை ஈட்டுவது. இந்த அறிவதிகாரம் இருக்க பரவாயில்ல, நீ ஏதோ எழுதுற, நீ ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுத பரவாயில்ல, இந்த ஏழை விவசாயிங்க கதை எழுதுற பரவாயில்ல என்று ஒரு அனுதாபத்தை காட்டும். அப்படி அனுதாபத்தை காட்டி சில எழுத்தாளர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கும். அது அறிவாதிகாரம் அல்ல, அவங்க போடக்கூடிய பிச்சை. நீங்க வென்றெடுத்தாதான் அவங்க அறிவாதிகாரம். இவர் ஒரு பாமர எழுத்தாளர், தமிழகத்தின் பாமர மக்களின் வாழ்க்கையை எழுதுகிறார் என்று அவன் சொன்னான்னா அது உங்களை அவமானப்படுத்துது, தமிழை அவமானப்படுத்துது. இந்த எழுத்தாளனும் அவங்களுடைய ஒரு கரிசனத்தை பெறுவதற்காக நான் ஒண்ணுமே இல்லைங்க, எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, ஏழை எளிய மக்களை வாழ்க்கையை பார்க்கிறேன், நான் ஒரு ஏழை எளியவன், நான் ஏதோ எழுதுறேன்ங்கிற ஒரு பாவனையை மேற்கொள்றான். தமிழ் எழுத்தாளர் பொதுவா இந்த பாவனையை தான் டெல்லியில எல்லாம் காட்டிட்டே இருக்கிறாங்க. தமிழிலிருந்து சென்று அறிவதிகாரத்துடன் மோதி பேசக்கூடிய ஒரே எழுத்தாளர் முதல் எழுத்தாளர் நான் தான். அந்த அகங்காரத்தோட பேசக்கூடிய ஆள் ஒரே ஆள் நான் தான். ஏன்னால் வெல்ல முடியாமல் போகலாம், ஆனால் தலை குனியா கூடாது, வென்றெடுக்க வேண்டும் என்கிற ஒரு தீவிரம் எனக்கு வேண்டும் என்று நான் நினைப்பேன். ஒரு போதும் கரிசனத்தை பரிதாபத்தை கேட்க மாட்டேன். ஆனால் தமிழ்நாட்டில் போகக்கூடிய எல்லா எழுத்தாளர்களும் இலக்கிய மேடைகளில் பிச்சை எடுக்கிறாங்க, தங்களை தாழ்த்தி தாழ்த்தி கூச்சி குறுகி இருக்கிறாங்க. தொடர்ச்சி ஆங்கிலத்தில் பேச தெரியாதவருடைய தாழ்வுணர்ச்சி அவங்களை வாட்டி வதைக்கிறது. தமிழ் இலக்கியத்திலே மரபை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. தமிழகத்திலிருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தமிழ் எழுத்தாளர்கள் தங்களுடைய எழுத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. தமிழ்ல வேற இலக்கியமே கிடையாது, தாங்கள் மட்டும் ஏதோ தற்செயலாக ஏதோ வாழ்க்கையை பார்த்து எழுத வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு பாவனை மேற்கொள்வாங்க. தமிழ்நாட்டு இவ்வளவு எழுத்தாளர் இருக்காங்க, தகவலை சொல்ல மாட்டாங்க. நான் ஒருவன் தான். தமிழ் இலக்கியம் என்பது இந்திய இலக்கியத்தின் தலை சிறந்த பகுதிகள் அடங்கியது என்று சொல்லுவேன். முன்னோடிகளின் பெயர்களை சொல்லுவேன். நண்பர்களே, இந்த முன்னோடிகளை முதல்ல அமெரிக்காவில் கொண்டு நிறுத்தும், அப்பதான் டெல்லியில நீ அதை தவிர்க்க முடியாது. அதுக்கு தான் இந்த
ஏப்ரல் 2, 3ஆம் தேதியிலே நியூயார்க் நகரத்திலே ஒரு நவீன தமிழ் இலக்கிய மாநாடை நடத்தவிருக்கிறோம். அதுக்கு பிறகு எந்த ஒரு டெல்லி அதிகாரமும் தமிழ் இலக்கியம் இருக்கான்னு ஒரு கேள்வியை கேட்க முடியாது. அப்படித்தான் வெல்ல வேண்டும். அந்த வெல்வதற்கான ஒரு பயிற்சி அளிப்பதற்காகத்தான் இவ்வளவு வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை நோக்கி சொல்கிறேன். சின்ன சின்ன அரசியல் வம்புகள், காழ்ப்புகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சிண்டு முடிச்சுகளுக்கு போகாமல் பெரும் கனவுகளுடன், பெரும் தயாரிப்புகளுடன், இன்று இருக்கக்கூடிய அறிவதிகாரத்திடம் மோதி வெல்ல வேண்டும் என்ற பெரும் லட்சிய தாகத்துடன் எங்களுடன் வாருங்கள். நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்க முடியும். நன்றி.